Welcome, welcome. Thank you for coming and watching this video. Thank you and Diwali Nalvalthakal. So, in the Diwali festival, the festival of lights and joy, உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வரட்டும் and let it bring uh, light to your life, success to your life. உங்களோட ஆம்பிஷன், உங்களோட ஆசை என்ன இருக்கோ அது வந்து கண்டிப்பாக பூர்த்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து இணைந்திருக்க அந்த பிளாட்ஃபார்மோட பேர் அன் அகாடமி. ஸோ நம்ம அன் அகாடமியோட பிளாட்ஃபார்ம் மூலமாக இணைந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் அன் அகாடமி விச் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் அன் அகாடமியோட விஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, உங்களுக்கு பல்வேறு அதர் எக்ஸாம்ஸ் லைக் நீட் அண்ட் ஜேஇ, இது மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு உங்களோட அகாடமியோட உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அகாடமியில் போய் நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த ரீசோர்ஸஸை, உங்களுக்கு பெஸ்ட் ரீசோர்ஸஸை ஒரு ரீசனபிளான ப்ரைஸை உங்களோட கம்ஃபர்ட்ல கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அன் அகாடமியோட ஃபவுண்டர்ஸான கௌரவ் முன்ஜாலா சாரா இருக்கட்டும், இல்லை ரோமன் சைனியா இருக்கட்டும். ஸோ அவங்களோட இது அதுதான், அவங்களோட விஷன் அதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷன் படி உங்களுக்கு உருவாக்கப்பட்டது அன் அகாடமி. ஸோ அந்த இது படி வந்து நம்மளுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த யூடியூப் சேனல் லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனல் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், பொதுவாக மெயினாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கு, சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மாக இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம வந்து என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடந்த 3 மாசமா நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இக்கனாமிக்ஸ் படிக்கணும், உங்களுக்கு இக்கானமி சம்பந்தமாக உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு, நீங்க வந்து படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதே சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. அது வந்து என்னோட லிங்க் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு பாருங்க, பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதே மாதிரி மாடர்ன் இந்தியாவுக்கு என்னோட கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் பாலிட்டிக்கும் என்னோட கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. இந்த மாசம் வந்து நான் வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடியது வந்து யூனிட் 9ல இருந்து நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ யூனிட் 9 பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு, பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. உங்களுக்கு முழுவதும் தெளிவாக நிறைய பீப்புள் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அடிக்கடி என்னோட வீடியோவில் சொல்ற மாதிரி அதுவும் இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு ஒரு முழுவதாக கோர்ஸ் மாதிரி நடத்துறதும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், டூ ஆக்சஸ், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. பி சேஃப். கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது, ஃபயர் சம்மந்தமாக எது யூஸ் பண்ணும்போது பி சேஃப். ஸோ ஹேவ் அ சேஃப் அண்ட் ப்ராஸ்பரஸ் திவாலி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இக்கனாமிக்ஸ்ல வந்து சிலபஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள என்னென்ன இன்னும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இதுல பார்த்துடலாம். அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் டெஃபினேஷன் கொடுத்துடலாம், ஒரு 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 கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, என்னோட பேர் எம்எஸ், என்னோட பேர் முகமது சித்திக். நான் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து 8 இயர்ஸ் கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து எப்பவும் பிடிச்ச அந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீ கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். கிளாஸஸ் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ அதனால சரி நானும் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் அன் அகாடமியோட இணைந்து இருக்கேன். என்னோட கோட் அன் அகாடமியில் MS01. ஸோ அந்த கோட் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். அன் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இப்போ ஒரு அகாடமிக்கு போகிறங்க, நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அன் அகாடமிலையும் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக டூ கோ ஹெட். அண்ட் நீங்கள் வந்து அன் அகாடமியில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளஸ் கோர்சஸ் மூலமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கிறதை விட இங்கே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் உங்களோட கையில் கொடுக்கப்படுது. அண்ட் ரீசோர்ஸஸும் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ரீசோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இது பண்றோம். அப்ப என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஸோ என்ன பண்றாங்க, உங்களுக்கு அன் அகாடமியோட ஆப்ல இப்போ நம்ம யூடியூப் மூலமா இணைந்திருக்கோம். ஸோ இப்படி இல்லாம வந்து உங்களுக்கு வந்து அன் அகாடமியோட பிளாட்ஃபார்ம் மூலமாவே இணைந்திருப்போம். ஸோ அங்க வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர், அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கொடுக்கணும். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க லைவ் இன்ட்ராக்ஷனோட நீங்க வந்து படிக்கலாம்.
உங்களுக்கு வாத்தியாரோட. ஸோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வாத்தியார்ட்ட வந்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். நீங்க அந்த சார்ட்ட எஜுகேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். உங்க இன்ட்ராக்ஷன் இருக்கும். உங்களோட கொஸ்டின்ஸை காமிக்கிறதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப வந்து உங்களுக்கு பிக்டோரியலா நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் செய்யப்படுது. ஸோ ரெக்கார்ட் செய்யப்படுறதுனால உங்களுக்கு மானிட்டர் செய்யப்படுது. உங்களுக்கு குவாலிட்டி கண்டென்ட் பார்க்குறாங்க. ஸோ குவாலிட்டி செக் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ரிசோர்ஸ் குவாலிட்டியோட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆனால் அந்த ப்ராமிஸ் வந்து அன்அகாடமி உங்களுக்கு கொடுக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் வித் ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு தெரியும் உடம்பு சரியாமல் போகலாம், இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், சம்திங் ஃபார் சம் ரீசன் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து போய் படிக்கணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த சாப்டர் திருப்பி சொல்லித்தர சொல்லணும், இல்லை எஜுகேட்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் போய் கேட்கணும் இது திருப்பி நடத்த சொல்லி. அந்த மாதிரி எந்த ஒரு சங்கட்டமும் உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு நீங்கள் போய் இது பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? டெய்லி லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டடா இருக்கனால நீங்க இனி காலையில மிஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் வந்து நீங்க எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க கம்ப்ளீட் பண்ணி நீங்க அந்த வீடியோவை நீங்க திரும்பவும் பார்த்துடலாம். இல்ல அப்படின்னா இந்த வீக்கோட ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் ஒரு 2-3 கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்ல உட்காந்து உங்களோட கம்ஃபர்ட்ல நீங்க அந்த வீடியோஸை பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்ஸும் வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீசோர்ஸும் வந்து நாங்கள் கையில கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அன்அகாடமி. சரி சார், இது இல்லாம உங்களுக்கு என்ன இருக்கு? கோர்சஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. நீங்க வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம், சரி சார் நம்ம டைரக்டா இன்டராக்ட் பண்ணாதனால வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ் நடத்துவாங்களா, சப் டாபிக்ஸ் நடத்துவாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். எந்த ஒரு சந்தேகம் வேணாம் சார். உங்களுக்கு கோர்சஸே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா டாபிக் வைஸ் போவாங்க அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சப் டாபிக்ஸும் கிளியர் பண்ணுவோம். ஏன் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு அதான் சொல்ல போறேன். உங்களுக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, இக்கானமி நீங்க அன்அகாடமியில படிச்சாலும் சரி, செல்ஃபா படிச்சாலும் சரி, வேற எங்க போய் படிச்சாலும் சரி, இக்கானமி சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் தெரியணும், எந்தெந்த கீ வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுலையும் ஒரு 11 சாப்டராக உங்களுக்கு பிரித்து அதுல இருக்கக்கூடிய இக்கானமியில இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணுங்களான்றத நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இது. ஸோ அது மாதிரி கிளாஸஸும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு 6-7 கிளாஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ செஷன் நடக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதனால வந்து எந்த ஒரு சந்தேகம் வேணா, கோர்சஸ் வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கும். லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் கொடுக்கப்படுது. உங்களுக்கு வந்து கேள்வி பதில் வந்து உங்களுக்கு இருக்கும். வந்து அந்த இன்ட்ராக்ஷனே நல்லா இருக்கும். நீங்க போய் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்னோட வீடியோல ஏற்கனவே வந்து நான் கேட்ட கேள்வி பதில் செஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, என்னோட ப்ரொஃபைலுக்கான லிங்க் அவைலபிளா இருக்கு. ஸோ என்னோட ப்ரொஃபைலுக்கான லிங்க் அவைலபிளா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னைய ஃபாலோ பண்ணலாம். அண்ட் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். இக்கானமி சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அன்அகாடமி ஆப்லயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சிங்கிள் வீடியோஸ் போட்டிருக்கேன், மேரத்தான் செஷன்ஸ் போட்டிருக்கேன், சமச்சீர் கல்வி புக்ஸை நான் வந்து உங்களுக்கு வந்து படிச்சுட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அங்கே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பாக நீங்க போய் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். சரி சார், ஏன் ரீசன் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் எப்படி இருக்கும்னா, கேள்விகள் உங்களுக்கு காமிக்கப்படும், உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். நீங்க கிளிக் பண்ண உடனே அது சரியா தவறான்றது இது பண்ணிடும். தென் இதுல ஃபாஸ்டா யார் பண்றா, உங்களுக்கு அதுல காம்படேட்டிவா உங்களுக்கு ஒரு காம்படேட்டிவ் ஸ்பிரிட் உருவாக்கணுன்றதுக்காக அங்க வந்து உங்களுக்கு இன்டராக்டிவ் இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கோ ஹெட். அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் நான் சொல்றதுக்கானது, நீங்க இப்போ யூனிட் 9 நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இதே யூனிட் 9 வந்து உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் குட். நீங்க வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் எம்சிக்யூ அதே செக்ஷன்ல பாருங்க. பார்த்தங்கன்னா உங்களுக்கு வந்து படிச்சுட்டுங்க, அப்புறம் அதுல இருந்து கேள்விகள் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பியும் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது நீங்களே கெஸ் பண்ணலாம், இது எது இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல எல்லாம் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணா நான் எப்படிலாம் வந்து செட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இட்ஸ் an excellent way to learn. ஸோ கோ ஹெட். அதுக்காக தான் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூஸ் அட்டென்ட் பண்ணது இம்பார்ட்டன்ட். அன்லிமிடெட் ஆக்சஸ் கொடுக்கப்படுது. அன்லிமிடெட் ஆக்சஸ்னா என்ன, உங்களுக்கு நீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த 1 ஆண்டோ இல்ல 2 ஆண்டுகளோ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல முழுவதும் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குது. உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குது ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ ஃபுல் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு வீடியோவை நீங்க எத்தனை தடவை வேணாலும் பாருங்க, இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் வேணாலும் பாருங்க, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கவர் பண்ணுங்க. இட் இஸ் அப் டு யூ. நாங்க வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு மொபைல் போனோ இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போனோ இல்ல ஒரு ப்ரௌசர் ஒரு லேப்டாப்போ ஏதோ ஒன்று நீங்க வந்து கையில வச்சிருக்குங்க.
அண்ட் ஒரு டீசென்டான இன்டர்நெட் கனெக்ஷன் உங்க கையில இருக்கு அப்படின்னா, இது 2 மட்டும் இருந்தா போதும். அன்அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா, உங்கள் அகாடமி உங்கள் கையில உங்களோட கம்ஃபர்ட்ல உங்களுக்கு அகாடமி கொடுக்குறது அண்ட் உங்களோட ஸ்டைலுக்கு நீங்க அதை வந்து நீங்க மோல்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பி பாசிட்டிவ் அண்ட் இது உங்களோட ஆம்பிஷன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்காக நீங்க வந்து இதை நீங்க படிச்சங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா நீங்க வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து அன்அகாடமி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட அஹ், அஹ், தூண்டுகோலா இருக்கு. ஸோ அன்அகாடமி இருக்கக்கூடிய எஜுகேட்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான எஜுகேட்டர்ஸ். அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் ப்ளஸ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு. டு கோ அஹெட் அண்ட் ஆக்சஸ் தம். அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கோர்சஸ் போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களோட தேவை எப்படி இருக்கும் நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 2 மந்த்துக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாவே நடத்தி உங்களுக்கு வந்து ஒரு மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நடத்துற மாதிரி ஒரு கோர்சஸ் வேணுமா அப்படின்னா அதுவும் அவைலபிளா இருக்கு. இல்ல எனக்கு ஒரு ரிவிஷனல் கோர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஹவு டு கிராக் இட் இன் 50 டேஸ், 60 டேஸ், 70 டேஸ் இந்த மாதிரி கோர்சஸ் வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கோர்சஸும் அவைலபிளா இருக்கு. நான் ஏற்கனவே ரிவிஷன் பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், 2-3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன் மாத்திரம் போதும் அப்படின்னா அது அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து அன்அகாடமி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது. சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸலண்டான டைம். பிரைசஸ் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியா இருக்கு. நீங்க கம்பேரிட்டிவா அன்அகாடமிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்ற அகாடமிஸோட பிரைஸஸையும் நீங்க எடுத்து மற்ற கோர்சஸோட பிரைஸையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து 7,000 rupees பர் 1 year. 12 monthsக்கு வந்து 7,000 rupees இஸ் an excellent price. இது கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிசி இப்பதான் ஸ்டார்ட் செய்யப்படுது. இட்ஸ் நியூ வெஞ்சர் அன்அகாடமி உள்ளேயே வந்து. ஸோ அதனால இது வந்து ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல உங்களுக்கு வந்து இனாகரல் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த டைம்ல நீங்க பண்ணிருங்க. இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. ஸோ 7,000 ரூபாயிலையும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. என்னோட பேர் கொண்ட கோட் MS01. ஸோ MS01 அப்படிங்கிற அந்த கோடை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% ஆஃப் கொடுக்கப்படுது. ஸோ 10% டிஸ்கவுண்ட் 7,000 ரூபாய் கொடுக்கும்போது உங்களுக்கு 6,300 ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ 6,300 ரூபா ஒரு வருடத்துக்கு இல்ல 2 ஆண்டுக்கு போங்க. 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 24 மந்த்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கு. 24 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க கோர்ஸ் போகும்போது 8,400 ரூபா மட்டுமே. 8,400 ரூபா பாருங்க, உங்களுக்கு வந்து 13 மாதத்தோட கோர்ஸ். 13 மாதத்தோட கோர்ஸ் ஃபீஸ்ல உங்களுக்கு வந்து 24 மாசத்துக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு 24 மாசத்துக்கு ஆக்சஸ் கொடுக்க போறாங்க. இட்ஸ் an excellent ஆஃபர். நீங்க போங்க. இதுலயும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. இதுலயும் உங்களுக்கு என்ன பண்றாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க MS01 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணும்போது. ஸோ MS01 கோட் யூஸ் பண்ணும்போது 10% ஆஃப் கொடுக்கப்படுது. 7,560 rupees மட்டுமே. 7,560 rupees மட்டுமே உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இஎம்ஐல நோ காஸ்ட் இஎம்ஐல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஒரு 12 மாதத்துக்கு நீங்க 7,560 ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வருது, 660 ரூபா, 50 ரூபா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வரப்போகுது. இது வந்து ஒரு எக்ஸலண்டான பிரைசிங் உங்களுக்கு. இது வந்து ஒரு எக்ஸலண்டான பிரைசிங் உங்களுக்கு. உங்களோட ஆம்பிஷன்ல நீங்க வந்து நீங்க உங்களை இன்வெஸ்ட் பண்றீங்க. இது வந்து நீங்க செலவு பண்ண போறது இல்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களோட லைஃபோட ஆம்பிஷன் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது எக்ஸலண்டான பிரைஸா உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்ம பார்ப்போம். Just 1 minute. சரி சார், நம்ம என்ன இன்னைக்கு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் என்னவா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஹவு டு லேர்ன் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி படிப்பது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிப்பதுன்றது இம்பார்ட்டன்ட். வாட் ஆல் டு லேர்ன் இன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அது நம்ம முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அது டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இது எப்படி நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரி, சிலபஸ்ல இருக்கக்கூடியது இதுதான் உங்களுக்கு. இது ஆப்வியஸ்லா வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு குரூப் 1 நோட்டிபிகேஷன்ல நீங்க எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எக்கானமியை பேஸ் பண்ணி உங்களுக்கு 3ஆ வந்து இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 year பிளான்ஸ். ஸோ இந்தியன் எக்கானமியோட உங்களுக்கு வந்து ஓவர் வியூ
இந்தியன் எக்கானமி எப்படி ஒரு மிக்ஸ்ட் எக்கானமியா இருக்கு, மிக்ஸ்ட் எக்கானமிக்கு என்ன அர்த்தம், ஸோ இது செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கு. தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுல சொல்லி கொடுத்துட்றாங்க. தென் 5-year பிளான்ஸ், உங்களுக்கு வந்து 5 ஆண்டு திட்டங்கள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டது, அதுல வந்து என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அண்ட் நம்ம என்ன பண்ணோம், அப்புறம் ஏன் அது வந்து நித்தி ஆயோகா மாத்தப்பட்டது, அந்த நித்தி ஆயோகா மாத்தப்பட்டது, உங்களுக்கு பிளானிங் கமிஷன் வந்து நித்தி ஆயோகா மாத்தினாங்க. ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. தென் அடுத்தது என்ன பண்ணிடுறாங்க, பட்ஜெட்டுக்கு போயிடுறாங்க. ரெவன்யூ, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து பேசுறாங்க. ரெவன்யூ அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி, உங்களுக்கு பிசிக்கல் பாலிசி, ரிசோர்ஸ் ஷேரிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து டிஸ்கஸ் செய்யப்படுது. நான் வரல போல ஏதாச்சும் எனக்கு பிடிக்கல, இவன் வருவா இப்படி ஓகே. ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங், டேக்ஸ் ஷேரிங் அண்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஜிஎஸ்டி, இது மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து டிஸ்கஸ் செய்யப்படுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க வந்து கொடுக்கப்படுது இந்தியன் எக்கானமியில வந்து உங்களுக்கு. அது வந்து செகண்ட் டாபிக். தென் உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், எஜுகேஷன், ஹெல்த்தா இருக்கட்டும், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர், சோஷியல் இஷ்யூஸ், இது எல்லாத்த பத்தியும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் செய்யப்படுது. ஸோ முழுமையா வந்து உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ்ல இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து நம்ம இப்ப என்னன்னா, இதுல வந்து ஒரு வேகா இருக்கு. இதுல வந்து நீங்க உள்ள வந்து என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறது, என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சரியா? சோ அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு ஆசை. சரி, ஒரு 11 சாப்டராக இது பிரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் 11 சாப்டருக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வருது, உங்களுக்கு சப் டாபிக்ஸ் என்னென்ன, உங்களுக்கு மெயினா வந்து டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சப் டாபிக்ஸ் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து என்னென்ன அவைலபிளா இருக்குன்றது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இது பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு சொல்றது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. சிலபஸ்லேயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் வந்து சென்ற வார்த்தைகள் அதான், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ அதுல வந்து என்ன பேசணும், ஃபர்ஸ்ட் எக்கானமினா என்ன, முதல்ல எக்கானமினா என்ன உங்களுக்கு. ஸோ அது வந்து பொருளாதாரம்னா என்ன முதல்ல, டெஃபினிஷன், பொருளாதாரத்தோட டெஃபினிஷன். தென் பொருளாதாரத்தோட விங்ஸ், வாட் ஆர் தி செக்டர்ஸ், உங்களுக்கு என்னென்ன இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேசப்படுது, உங்களுக்கு விங்ஸ் ஆஃப் எக்கானமி. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஆஃப் எக்கானமி. நீங்க வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல வந்து நம்மளோட எக்கானமி வந்து நம்ம ரெக்கார்டட் சிவிலைசேஷன் நம்மளுக்கு இருக்கிறதுல இருந்து நம்மளோட எக்கானமி எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து உங்களுக்கு மெடிவியல் வேர்ல்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி அது மாறுச்சு, அண்ட் உங்களுக்கு வந்து பிரிட்டிஷோட வருகையில வந்து நம்மளுக்கு இது எப்படி வந்து மாறுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது, அண்ட் பிரிட்டிஷ் நம்மளை விட்டுட்டு போனப்ப நம்ம என்ன பொசிஷன்ல இருந்தோம், அதுக்கப்புறம் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு நம்ம வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் வந்து நம்மளுக்கு இந்தியால எக்கானமி பத்தி தெரியணும். பிரிட்டிஷ், இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பிரிட்டிஷோட பாதிப்பு, இந்தியன் எக்கானமியில இருந்த பிரிட்டிஷோட பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு மெயின் கொஸ்டின், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்புறம் என்ன இருக்கு, அடுத்தது உங்களோட பொருளாதாரத்தை வந்து எப்படி கணக்கிடுறாங்க, வந்து வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, அப்ப இக்கனாமிக் growthன்னு ஒண்ணு இருக்கு, இக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு ஒரு புது கான்செப்ட். ஸோ இது என்ன டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதுல பேசுறாங்க. அப்ரோச்சஸ் டு உங்களுக்கு வேர்ல்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு பேசப்படுது. தென் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு உங்களுக்கு கொடுக்குது, அது என்ன சொல்றாங்க உங்களுக்கு, மெஷர்மெண்ட். சரி, நம்ம வந்து க்ரோ ஆகுறோம், நம்ம டெவலப் ஆகுறோம்னு சொல்றோம், அது எந்தெந்த விஷயத்த வச்சு நீங்க மெஷர் பண்றீங்க, ஜிஎன்பினா என்ன, ஜிடிபினா என்ன உங்களுக்கு. தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, ஜிடிபி எல்லாம் இன்னும் தெளிவாக நம்ம திருப்பியும் படிப்போம். இதுல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ மாத்திரம் வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ், இந்தியன் எக்கானமியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். தென் மீனிங் அண்ட் growth ஆஃப் டெவலப்மெண்ட், ஜிஎன்ஹெச்ஐ, ஹெச்டிஐனா என்ன, பிக்யூஎல்ஐ, இது யார் யார் கொண்டு வந்தாங்க, எந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது, இதுல வந்து என்னென்ன பேசுறாங்க. தென் இந்தியாக்காகவே உங்களுக்கு பேசப்பட்ட டைப்ஸ் ஆஃப் எக்கானமி, உங்களுக்கு காந்தியன் எக்கானமினா என்ன, நேருவியன் டைப் ஸ்டைல் ஆஃப் எக்கானமி, அம்பேத்கர் வந்து எக்கானமி சம்பந்தமா, பொருளாதார சம்பந்தமாக அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு, அமர்த்தியா சென் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு உங்களுக்கு, விகேவி ராவ், ஜேசி குமரப்பா, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் சொல்றாங்க உங்களுக்கு. மீனிங் ஆஃப் லிபரலைசேஷன்னா என்ன, பிரைவேடைசேஷன் என்ன, குளோபலைசேஷன். ஏன்னா இந்தியான்னு எடுத்துக்கினாலே உங்களுக்கு 1991-19 அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும், அதோட மீனிங்ஸ் எல்லாம் என்னன்றது உங்களுக்கு புரியணும். தென் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து உங்களுக்கு அதை பத்தி பேசுறாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பத்தி பேசுறாங்க,
குளோபலைசேஷன் அதை பத்தி வந்து உங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க. அது குளோபலைசேஷன், அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஏன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய நம்ம இதெல்லாமே ஃபுல்லா குளோபலைசேஷன், குளோபலைஸ்டோட எக்கானமின்னு சொல்லுவோம். இப்போ அதை பத்தி உங்களுக்கு வந்து முழுமையா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். தென் வேற என்ன உங்களுக்கு பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். ஸோ பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக் அதான் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து அதுல இருந்துச்சு பாத்தீங்களா, பிளானிங், நேச்சர் ஆஃப் பிளானிங், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க. இப்போ அதுல என்ன இருக்கு, அதோட டெஃபினிஷன் என்ன, நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளானிங் என்னென்ன இருக்கு, அண்ட் வாட் ஆர் தி பிளானிங்ல வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணோம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து 5 இயர் பிளான்ஸ் என்னென்ன, லிஸ்ட் ஆஃப் 5 இயர் பிளான், முதல் 5 வருடம் என்ன பண்ணோம், அடுத்த 5 வருடம் என்ன பண்ணோம், யார் யாரெல்லாம் தலைவர்களா இருந்தாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அதில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி இந்த இது சக்சஸ் வந்திருக்கா, அசஸ்மெண்ட்னா என்ன, இது சரியா இருக்கா தவறா இருக்கா, 2 விதமான அசஸ்மெண்ட்டும் பண்ணிருக்கோம். இதுல நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியணும். தென் நித்தி ஆயோகாக இது மாறுச்சு. ஸோ நித்தி ஆயோகாக இது மாறினதான காரணம் என்ன, ரீசன், பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு, ஸோ நித்தி ஆயோக் மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதுல இருக்கு. தென் அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு, ஹிஸ்டாரிக்கல்ல இருந்து வாங்க, எது எடுத்தாலும் நீங்க ஹிஸ்டரியில இருந்தே வாங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்கு, மணிக்கும் பிரைஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன, உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை அதை வந்து உங்களுக்கு புரியணும். தென் கரன்சி பிரிண்டிங் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செய்யறாங்க, உங்களுக்கு யார் யாருக்கு அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரோட கையெழுத்து உங்களுக்கு கரன்சியில் அவைலபிளா இருக்கு, எல்லா கரன்சிலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கையெழுத்து தான் இருக்கா உங்களுக்கு. ஸோ இது மாதிரி கேள்விகளுக்கான பதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்க படிக்கணும். தென் பேங்க்ஸ், டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க் இருக்கு, பப்ளிக் பேங்க் இருக்கு, உங்களுக்கு நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு. ஸோ நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் என்ன நடந்துச்சு, அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 50 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்காக இருக்கு. தென் அக்ரிகல்ச்சருக்காக வந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்ட ரீஃபைனான்ஸ், நபார்டு மாதிரி அமைப்புகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு. தென் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ஐடிபிஐ உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது, தென் சிட்பி ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எப்படி அக்ரிகல்ச்சருக்காக வந்து உதவி செய்யறதுக்காக பேங்க்ஸ், ஸ்பெஷல் பேங்க்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதோ, இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் பேங்க்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதை பத்தி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். எம்எஸ்எம்இக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடியது முத்ரா லோனை பத்தி உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முத்ரா லோன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து கேரண்டி கார்பரேஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. தென் மாடர்னுக்கு வாங்க, உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்போங்க, நீங்க வந்து ஆர்டிஜிஎஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, நெஃப்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கான என்ன அர்த்தம், டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம் என்ன இருக்கு, டெபிட் கார்டு என்ன, கிரெடிட் கார்டு என்ன, இதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து டிஃபரன்சஸ் என்ன, பிளாஸ்டிக் மணி அதை எது கூப்பிடுறோம் நம்ம. தென் ஆர்பிஐயோட மிக மிக இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் என்ன, மானிட்டரி பாலிசி. ஸோ அந்த மானிட்டரி பாலிசியில டியர் மணி பாலிசி, சீப் மணி பாலிசின்னா என்ன, மானிட்டரி பாலிசி எப்படி மெஷர் பண்றாங்க, என்ன இது பண்றாங்க, உங்களுக்கு இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்காக பண்றாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன், உங்களுக்கு மணி சப்ளை, பிலிப் கர்வ், உங்களுக்கு பேங்க் ரேட்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிசர்வ் ரெப்போ ரேட்னா என்ன, உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்ன, உங்களுக்கு எம்எஸ்எல்ஆர்னா என்ன. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோனா என்ன, இது மாதிரி பல இந்த டாபிக்ஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இதுல கவர் செய்யப்படணும். அடுத்தது பிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. இந்த சாப்டர்ல திருப்பி பிசிக்கல் பாலிசினா என்ன, பிசிக்கல் பாலிசினா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். மானிட்டரி பாலிசினா உங்களுக்கு வந்து மணி சப்ளை சம்பந்தப்பட்டது. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையா தெரியணும். டெஃபினிஷன் என்ன உங்களுக்கு, இது ரெண்டுக்குமான டெஃபினிஷன் உங்களுக்கு, அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு வந்து டிஃப்ளேஷனரி பாலிசின்னு இருக்கு. ஸோ இது என்ன அர்த்தங்கள் உங்களுக்கு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கு உங்களுக்கு, கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுது, அப்போ எக்ஸ்பென்சஸ்ல டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கு, ரெவன்யூல டைப்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்னென்ன இருக்கு, டாப் டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு, உங்களுக்கு கேபிட்டல் ரெவன்யூ, உங்களுக்கு ரிசிப்ட்ஸ் இருக்கு. ஸோ ரிசிப்ட்ஸ் என்ன இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கு, டாக்ஸேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து யார் பேசினா என்ன அதுல சொல்ல வராங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது, பிரீஃபா அதில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அது ஃபுல் சாப்டர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தென் பட்ஜெட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு பேலன்ஸ் பட்ஜெட், அன்பேலன்ஸ் பட்ஜெட், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மணியை எப்படி வந்து அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க, அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு. எவல்யூஷன் ஆஃப் மணி, மணி எப்படி எவால்வ் ஆச்சு உங்களுக்கு,
பார்ட்டர் மணிலேருந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய மணி வரைக்கும் வந்து நம்மளுக்கு எப்படி அது எவல்யூஷன் ஆச்சு, கிரிப்டோ கரன்சி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் மணி சப்ளைல M1 என்ன, M2 என்ன, M3 என்ன, M4 ஒரு அழகான டேபிள் இருக்கும். அந்த டேபிளர் காலம் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு இதுல எல்லாம் இருக்கு. இதுல எது அக்ரிகேட் மணி, இதுல எது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆர்பிஐ வந்து எந்த மணி M3 வந்து ஆர்பிஐ கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க மணி சப்ளை கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஹை பவர்டு மணினா என்ன, M0னா என்ன, இதுல வந்து M0வும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து M0. தென் குவான்டிடேட்டிவ் தியரி ஆஃப் மணி, ஃபிஷர்ஸ் தியரி, கேம்பிரிட்ஜ் அப்ரோச், மார்ஷல்ஸ் ஈக்குவேஷன், கேன்ஸ் ஈக்குவேஷன், இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல அவைலபிளா இருக்கு. சமச்சீர் கல்வி புக்ல அவைலபிளா இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்ஃபிளேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன், காசஸ், எஃபெக்ட்ஸ், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். டீஃப்ளேஷன் என்ன, ஸ்பைரல் வந்து உங்களுக்கு எக்கானமிக் ஸ்பைரல் வந்து உங்களுக்கு டீஃப்ளேஷன் ஸ்பைரல், இன்ஃபிளேஷன் ஸ்பைரல், இதெல்லாம் என்ன அர்த்தம். எக்கனாமிக் சைக்கிள் என்ன, பஸ்ட் சைக்கிள், பூஸ்ட் சைக்கிள், உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட், இதுக்கும் இன்ஃபிளேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல படிக்க வேண்டியதா இருக்கு. தென் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு திருப்பி போயிருங்க. சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன, இன்ட்ரடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், ஜிஎஸ்டியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு டாக்ஸஸ் என்ன இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அண்ட் இதை எப்படி வந்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது, உங்களுக்கு அது கான்ஸ்டியூஷனல் பாடியா, அவங்க வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடியா இருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடியது எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் போயிருக்கு, இப்போ இருக்கக்கூடிய 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு டாக்ஸ் டெவல்யூஷன், ஹரிசான்டல் டெவல்யூஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, வெர்டிகல் டெவல்யூஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமியில் வந்து நேஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கானமி நேஷனல் இன்கம் என்னன்றது தெரியும். அப்புறம் முதல்ல நேஷனல் இன்கம்னா என்னன்னு தெரியும், ஒரு ஜிடிபினா என்னன்னு தெரியும், ஜிஎன்பினா என்னன்னு தெரியும், என்என்பினா என்னன்னு தெரியும், உங்களுக்கு ஜிவிஏனா என்னன்னு தெரியும், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன, பர் கேபிட்டா இன்கம்னா என்ன, ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன, ரியல் இன்கம்னா என்ன உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். வெறும் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இதெல்லாம் இருக்காது. ஆனா இந்த வேர்டெல்லாம் நீங்க கவர் பண்ணிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து கிளியரா ஃபுல்லா எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு, எப்படி ஜிடிபி மெஷர் பண்ணாங்க, எப்படி ஜிஎன்பி மெஷர் பண்ணலாம் நம்மளுக்கு. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்ன, ஏன் வந்து எந்த மெத்தட் வந்து நல்ல மெத்தட் உங்களுக்கு. அப்புறம் நேஷனல் இன்கமோட அனாலிசிஸ் என்ன, நல்ல இன்கமா, நல்ல இது இருக்கு, நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, இதெல்லாம் எப்படி நீங்க டிசைட் பண்றாங்க. சோஷியல் அக்கௌண்டிங் இருக்கு. ஸோ வெறும் மணி மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ க்ரோத் வந்து டெவலப்மெண்டா நிற்பாங்க. அப்போ சோஷியல் அக்கௌண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. உங்களுக்கு எப்படி வந்து டெவலப்மெண்டோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, உங்களுக்கு இது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட்டு, இந்த மாதிரி பல இது இருக்கு. HDI இண்டெக்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் MSMEக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஜுகேஷன், ஹெல்த், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்கும் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணுறது என்னென்ன இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நம்ம ஸ்கீம்ஸும் பார்ப்போம். பார்க்கும்போது நீங்க வந்து இந்தியா ஓரியன்டாவும் பாருங்க அண்ட் தமிழ்நாடு ஓரியன்டாவும் பாருங்க. இப்போ எனர்ஜி செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா சோலார் பவர் பிளான்ட் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு, உங்களுக்கு விண்ட் பவர் பிளான்ட் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்க நம்ம வந்து ரொம்ப ஹையா வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெனியூபிள் எனர்ஜி வந்து எது வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து எதுல இருந்து நம்மளுக்கு வருது, விண்ட்ல இருந்து வருதா, சோலார்ல இருந்து வருதா. ஸோ இது மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. MCQல ஃபேக்ட்ஸ் நிறைய வரும். தென் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு, உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் மெயின்டைன் பண்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியும், டெட்ராய்ட் ஆஃப் சவுத், இது டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்றாங்க. ஸோ சவுத் ஏஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்ராய்ட்னா என்ன, உங்களுக்கு கார் தயாரிக்கும் ஒரு இடத்துல வந்து உலகத்துல ஃபேமஸான இடம் டெட்ராய்ட். ஸோ அது மாதிரி அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தை வந்து உங்களுக்கு வந்து கார் தயாரிக்கும் ஒரு பெரிய கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது ஏன் சொல்றேன், அப்போ அது தெரியும். அது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கு. லேண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் சம்பந்தமா எல்லாமே நீங்க படிக்கணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் என்னென்ன கொண்டு அதுக்கு தகுந்தாப்ப என்னென்ன ஆக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம வந்து பஞ்சமி நிலங்கள் வந்து கொடுக்குறதுக்காக ஒரு ஆக்ட் கொடுத்துருக்கோம், அதுவும் ஒரு ரிஃபார்ம், லேண்ட் ரிஃபார்ம் தான் அது. ஸோ அதெல்லாம் நம்ம பேசுறோம். MSPனா என்ன, சப்சிடினா என்ன, ஃபார்ம் பில் இப்போ வந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படிக்கும் போது நீங்க ஃபார்ம் பில்ஸ் எடுத்து வச்சு அதுல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட், சப்போர்ட்டிங்கான ஆர்குமெண்ட், நெகட்டிவான ஆர்குமெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து அதை வந்து நீங்க பார்க்கணும். நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் உங்களுக்கு அமைக்கப்பட்டது, ஏன் அமைக்கப்பட்டது, எப்போ அமைக்கப்பட்டது, MS சுவாமிநாதன் தலைமையில் இருந்துச்சா,
என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுல தெரியணும். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், உங்களுக்கு மேஜர் கிராப்ஸ்கள், ரப்பி கிராப் எங்கன்னா, உங்களுக்கு வந்து கரீஃப் கிராப்ஸ்னா என்ன, எந்தெந்த கிராப்ஸ் எந்தெந்த சீசன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து போடுறாங்க, ஸோ ஏன் இது போடுறாங்க, இந்த ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். தென் அக்ரிகல்ச்சர்ல வெரி இம்பார்ட்டன்டான இன்னொன்று இருக்கு. வெறும் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மிங்ல வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டாக்கும் வருது. அதுவும் இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தான் கேட்டல் லைஃப் ஸ்டாக்ல ஹையஸ்ட். அப்போ லைஃப் ஸ்டாக்ஸ் அதுக்காக நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் எடுத்திருக்கோம், என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ் பை அக்ரிகல்ச்சர் அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து என்ன நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், சலுகைகள் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு சப்சிடிஸ் என்ன கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் அதை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி அக்ரிகல்ச்சர்ல போடுறோம், வெரி இம்பார்ட்டன்டான டாபிக்கான என்ன இருக்கு உங்களுக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சர் நீங்க போடுறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து ஹை ஈல்டிங் கிராப்ஸ் அண்ட் ஜிஎம் கிராப்ஸ். ஸோ ஜிஎம் கிராப்ஸ்க்கு வந்து யார் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறா, உங்களுக்கு உங்களுக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்ல இந்தியாவில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, எதுக்கெல்லாம் அப்ரூவல் கிடைக்கல, எதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் இதுக்கு அப்ரூவல் வந்து யார் கொடுக்குறதுக்கான அத்தாரிட்டி இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஜிஎம் கிராப்ஸ். தென் தமிழ்நாடுல இதெல்லாம் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். தென் எயித்துல இருக்கக்கூடிய இந்த இது சாப்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் பேஸ்ட், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், சேலஞ்சர் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு இருக்கிற கொலோனியல் கேபிட்டல்ஸ் அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கு. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் தெளிவா முழுவா படிங்க. 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் உங்களுக்கு மன்மோகன் சிங் சீஃப் மினிஸ்டர் இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அண்ட் நரசிம்மராவ் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. என்னென்ன பண்ணோம் நம்ம, அது என்ன கிரைசிஸ், அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, ட்ரேட் டெபிசிட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், மல்டிநேஷனல் செக்டர்ஸ், பப்ளிக் செக்டர்ல இருக்கக்கூடிய நவரத்னா கம்பெனிஸ், மகாரத்னா கம்பெனிஸ், இதெல்லாம் என்ன அர்த்தம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பிரைவேடைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிரைவேடைசேஷனுக்கும் என்ன வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ், ரெண்டு வார்த்தையும் வந்து நீங்க வந்து படிப்பீங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இந்தியன் ஆண்டர்பிரினர்ஷிப், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் எங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி, இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவைலபிளா இருக்காங்களா, ஐடி செக்டர்ல நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், நம்ம சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இவங்க எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க, இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து என்னென்ன சட்டங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்படுது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதில் அனலைஸ் பண்ணுங்க. குளோபலைசேஷன் ஓட இம்பாக்ட் இந்தியாவில் இருந்தது வந்து இம்பாக்ட் என்ன இருந்திருக்கு, ஸோ இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர் வந்து என்ன, உங்களுக்கு சிஎஸ்ஆர்ல வந்து என்ன அர்த்தம், சிஎஸ்ஆர் படி இப்போ சட்டம் மாற்றப்பட்டது, அது என்ன மாற்றப்பட்டது உங்களுக்கு, வாட் வாஸ் தட், இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. ரூரல் வெல்ஃபேர் அண்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ரூரல் எக்கானமி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணோம், நரேகா வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஸ்கீம், ரூரல் மன்னரேகா. ஸோ ஃபர்ஸ்ட் ரூரல் எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ் என்ன, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு, அதை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன பண்ண முடியும், நம்ம அங்கே வந்து இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கு அங்கே பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம செட் பண்ணலாம். ஏன்னா வந்து பெரிய ஒரு ஃபேக்டரி கொண்டு போய் அங்கே செட் பண்ணணும். இப்போ அங்கே ரூரல் எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறது பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம், மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் தி ரூரல் இன்டெப்ட்னஸ், மன்னரேகா மாதிரி இருக்கிறது, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டா இருக்கிறது, உள்ள அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, உங்களுக்கு டு கோல்டு ஸ்டோரேஜ் உருவாக்குறது, உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பேசுவோம். தென் ஜென்ரலா பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், ஒரு பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன, நம்மளோட growth எப்படி போயிட்டு இருக்கு, மைக்ரேஷன் இதுல எப்படி இருக்கு, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், வாட் ஆர் தி காசஸ் ஃபார் மைக்ரேஷன் உங்களுக்கு, அண்ட் எந்த மைக்ரேஷன் இருக்கிறதுலே ஹையா இருக்கு உங்களுக்கு, யாருக்கு எந்த இது உமன் மைக்ரேஷன் தான் இருக்கிறதுலே அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பாப்புலேஷன் டென்சிட்டி, ஏன் அர்பனைசேஷன் வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கு, கிராமப்புறத்துல இருந்து ஏன் மைக்ரேட் ஆகி அர்பன் போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும், இதனால காசு பண்ணக்கூடிய காசஸ் என்ன, பொலிட்டிக்கல் காசஸ் என்ன, இக்கனாமிக் காசஸ் என்ன, என்விரான்மெண்டல் காசஸ் என்ன, இது மாதிரி எல்லாமே அர்பனைசேஷன், பாப்புலேஷன் growth அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செட்டில்மெண்ட்ஸோட பேட்டர்ன் என்னவா இருந்திருக்கு நம்மளுக்கு, ஏன் வந்து நம்ம நதிக்கரை ஓரமா நம்ம செட்டில் ஆகிட்டே இருந்திருக்கோம், நம்மளுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருந்திருக்கா நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் செட்டில்மெண்ட்டுக்கு, ஹிஸ்டாரிக்கல்ல இருந்தே நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு. தென் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய எஜுகேஷன், லிட்ரஸி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஹெல்த்தோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, ஐஎம்ஆர், எம்எம்ஆர், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, நம்ம வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு. ஸோ ஸ்கீமும் இருக்கு, மெஷர்மெண்ட்டு,
உங்களுக்கு வந்து நீங்க எப்படி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதை வச்சு உங்களுக்கு வந்து மெஷர் பண்றாங்க. ஸோ மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க கவர் செய்யணும். ஹெல்த்தாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, அப்புறம் இருக்கிற வந்து ஹாட் டாபிக்கான சிஏஏ, சென்செக்ஸ், என்பிஆர், இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கா, இதெல்லாம் வந்து என்ன பேசுறாங்க அவங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து புரியும். தென் இன்டர்நேஷனலி ஆர்கனைசேஷன்ஸ் என்ன இருக்கு, பிரெண்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ். பிரெண்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்தியா சார்பாக யார் போய் வந்து உங்களுக்கு பங்கேற்றாங்க? WD தேஷ்முக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் RBI கவர்னர் போனாங்க. அப்புறம் பிரெண்டன் வூட் கான்ஃபரன்ஸ் எதுக்கு அமைக்கப்பட்டது, உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க, அதில் 2 ஆர்கனைசேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும், உங்களுக்கு IBRD, உங்களுக்கு இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வரும். ஸோ அதுதான் வேர்ல்டு பேங்க்கான இன்னொரு பேர். ஸோ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD, ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி எதுக்கு ஆரம்பிக்கப்படுது, இதான் பண்ணுது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் முன்னாடி கேட் அமைப்பு இருந்துச்சு. அப்புறம் அந்த கேட் அமைப்பு தான் உங்களுக்கு வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக வந்து உருவெடுத்துச்சு. இப்போ இதில் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தெரியணும். தென் சார்க் அமைப்பு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய, அப்புறம் வந்து ஏஷியான் அமைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன வந்துச்சு, உங்களுக்கு நம்ம என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணிருந்தோம், RCEP. ஸோ RCEP, ஏஷியானு, பிரிக்ஸ், உங்களுக்கு ட்ரிப்ஸ், இதெல்லாம் WTOட அசோசியேட்டடான டேர்ம்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன? G20 உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு பெட்ரோல் பிரைசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு என்ன, ஆலிகோபோல், இது அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு. ஒபெக் இருக்காங்க. அப்புறம் GCC கண்ட்ரிஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிய வேண்டிய கண்ட்ரிஸ்ல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல GCCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அது தெரியணும். ஒபெக் தெரியணும் உங்களுக்கு. ஆப்பிரிக்கன் அசோசியேஷன் தெரியணும் உங்களுக்கு. அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை பற்றியும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கவர் செய்யும்போது நான் கொடுத்துருக்க சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். இதுல இருக்கக்கூடிய எல்லா சப் டாபிக்ஸும் நீங்க படிக்க டிக் அடிச்சுட்டே வாங்க. இது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் யூ ஹவ் கிளியர்ட். நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சுட்டாங்க. அதுல வரக்கூடிய ஒரு 20 கேள்வியில நீங்க ஒரு 18 கேள்வியாவது நீங்க கரெக்டா வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ எதுல இருந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த ரீசோர்ஸ் என்ன சார், நீங்க எதுல இருந்து நீங்க படிக்கணும் ரீசோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசோர்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டியது சமச்சீர் கல்வி புக்கு. ஃபர்ஸ்ட் ரீசோர்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டியது சமச்சீர் கல்வி புக்கு. சமச்சீர் புக்கு பொறுத்த வரைக்கும் 6th to 10th, அப்புறம் வந்து 11th 12th இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ 6th to 10th உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னோட வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அன்அகாடமியோட ஆப்ல என்னோட வீடியோ அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க என்னோட ப்ரொஃபைல் லிங்க் உள்ள போய் பாருங்க அப்படின்னா, சமச்சீர் கல்வியில 6th to 10th முழுவதும் எல்லா புக்ஸும் வந்து நான் இதுல கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். 11th and 12th வந்து நீங்க வந்து படிக்கலாம். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு இந்த நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதே சேனலோட அவைலபிளா, லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த சேனலோட நீங்க போய் பாருங்க. இதுதான் பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு 25 வீடியோல இல்ல உங்களுக்கு வந்து முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் செய்திருப்பேன். பாருங்க. RBI பத்தி ஃபுல்லா பேசியிருப்பேன். மானிட்டரி பாலிசினா ஃபுல்லா அதுல பத்தி, செபி ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு மினிமமா தெரிஞ்சுக்கோங்க போதும். உங்களுக்கு நீங்க UPSC படிக்கிறது தான் ரொம்ப தெளிவா தெரியணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இது தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBFCs, இன்சூரன்ஸ் பாலிசிஸ் என்னென்ன இருக்கு, பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, NPA என்ன, லோன்னா என்ன, உங்களுக்கு லோன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, லோன் வந்து உங்களுக்கு வந்து கட்டாம இருக்கிறதுனால NPAன்னு சொல்றாங்க. அப்ப NPA என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி, பட்ஜெட், இது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல கவர் செஞ்சிருக்கேன். நீங்க இது எல்லாமே வந்து நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுறதை மாத்திரம் பார்த்துக்கோங்க, அடிச்சு விட்டு பார்த்துக்கோங்க. அந்த கம்ஃபர்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா இது எல்லாமே ரெக்கார்டட் செஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா பாருங்க வீடியோஸ், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து வீடியோஸ்ல கொடுங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த லீவ் நாட்களை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, படிங்க, நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, சேஃபான தீபாவளி வச்சுக்கோங்க. ஸோ ஹேவ் அ சேஃப் தீபாவளி, ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் தீபாவளி. பாசிட்டிவா நீங்க உங்களுக்கு அன்அகாடமியோட ஆப்ல நீங்க இந்த சொன்னெல்லாம் இது மாதிரி உள்ள போயிட்டு நீங்க வந்து என்னைய நீங்க ஃபாலோ பண்ணலாம். 137 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க என்னைய. ஸோ
ஸோ ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி நீங்க வந்து பாருங்க. அதுல தான் நான் சொன்னக்கூடிய சமச்சீர் கல்வியோட உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கு எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாருங்க. இந்த இந்த சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த கோட் யூஸ் பண்ணலாம், MS01 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுங்க. ஒரு வருடத்துக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 6300 மட்டுமே, இல்ல 2 ஆண்டுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 7560 மட்டுமே. MS01 அப்படிங்கிற இந்த கோடை வந்து யூஸ் பண்ண மறந்துடாதுங்க. MS01 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிரயோஜனமா இருந்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.